வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா சவ் சவ் பொரியல். சில பேர் பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க, சில பேர் சவ் சவ் சொல்லுவாங்க. அதை வந்து ஃபைனலி க்யூப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் சதுரமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஹீட் அ பேன், ஒரு கடாய் சூடு பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. அட் சம் மஸ்டர்ட், ஹீட் சம் ஆயில், உளுந்து தால், சால்டட், அட் சம் பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க, சில பேர் சவ் சவ் சொல்லுவாங்க. அது ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் ஃபார் 2 minutes, 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆட் சம் டர்மரிக், மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. சால்ட், ஆட் சம் வாட்டர், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். சால்ட்டு 2 minutes வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளேயே ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற அது 1/2 கிலோ காய் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. 3 க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, ஜிஞ்சர், இஞ்சி ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. கிரேட்டட் கோகோனட், cumin seeds, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இல்லைன்றதுனால நான் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. கிரைண்ட் இட் விதவுட் வாட்டர். ஸோ 5 minutes ஒன்ஸ் 2 வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க தேங்காய், கொத்தமல்லி, அவ்வளோதான், நம்ம பொரியல் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் இல்லாட்டி சவ் சவ் பொரியல் ரெடி ஆகிடுது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.